نوحا إلى قومه أن أنذر قومك من قبل أن يأتيهم عذاب أليم. صدق الله العلي العظيم. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மக்ரிப் தொழுகை முடித்துவிட்டு குர்ஆனுடைய சில விஷயங்களை கேட்பதற்காக அமர்ந்திருக்கிறோம். கேட்கப்படக்கூடிய விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நாம் நடைமுறை அமல் செய்வதற்குண்டான தௌஃபீக்கை அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். வார தஃப்சீருடைய தொடர்ச்சியாக ஒவ்வொரு நபிமார்களின் சில படிப்பினைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் ஆதம் நபி, இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம், இத்ரீஸ் நபி, அடுத்ததாக நூஹ் நபி. நூஹ் நபியை வைத்து நாம் படிப்பினையாக எடுக்கக்கூடிய செயல்பாடுகள் ஏராளமாக இருக்கிறது. நாம் எல்லாம் அறிந்த ஒரு செய்தி, அல்லாஹ் தஆலா நூஹ் அப்படிங்கிற ஒரு சூறாவே தந்திருக்கிறான். அந்த சூறாவை படிச்சோம் அப்படின்னா அவங்க வரலாறை இறைவன் அந்த சூறா முழுவதும் சொல்லி காட்டுகிறான். இரண்டு விதமான படிப்பினைகளை சொல்லி நான் நிறைவு செய்வேன் பயானை. ஒன்று, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு, கப்பல் செஞ்சாங்க, மக்கள் கப்பல்ல ஏறினாங்க, வெள்ளம் வந்துச்சு அப்படிங்கிற வரலாறு நாம் அதிகமா கேள்விப்பட்டிருப்போம். இந்த வெள்ளத்தினுடைய வரலாறு இருந்து ஒரு படிப்பினை இருக்கிறது. நூஹ் நபி கப்பல் முதலாக கப்பல் செய்தார்கள் இறைவனுடைய அனுமதியால் முதல் கப்பல் செய்தார்கள் என்ற வரலாறு நாம் அதிகமா கேள்விப்பட்டிருப்போம். அப்போ இந்த வெள்ளத்தின் மூலமாக, அந்த வெள்ளம் வந்த பிறகு, சோதனை கொடுக்கப்பட்ட பிறகு, அல்லாஹ் தஆலா ஈமான் கொண்ட கிட்டத்தட்ட 80 நபர்கள் அந்த கப்பல்ல இருந்தாங்க. இதுல இருந்து நாம் இந்த சமூகத்திற்கு கியாமத் நாள் வரைக்கும் வரக்கூடிய மக்களுக்கு என்ன படிப்பினை இருக்கு அப்படின்னா, முதல் விஷயம், நமக்கும் வெள்ளம் வந்துச்சு இல்லையா? கண் கூட பார்த்தோம் இல்லையா? ஒரு 5 மாசத்துக்கு முன்னாடி நமக்கும் வெள்ளம் வந்துச்சு நம்ம பதறணும். ஆஹா, ஏன்டா வந்துச்சு அப்படின்னு பதறணும். ஆனா நாம் யாராவது சிந்திச்சிருக்கோமா ஏன் இந்த வெள்ளம் சோதனைகள் வருது அப்படின்னு? யாருமே சிந்திக்கிறது இல்லை. படபடன்னு வருது, நிலநடுக்க வருது, இங்க வெள்ளம் வருது, அங்க தண்ணீரம் வெள்ளம் வந்துச்சு, நம்ம அந்த வீடியோக்களை பார்த்து கவலைப்படுறோம். ஒரு பக்கம் இருந்தாலும் ஏன் வருது, ஏன் இறைவனுடைய சோதனைகள் இந்த உலகத்தை நோக்கி வருகிறது தண்ணீரின் மூலமாக என்பதை நாம் சிந்திக்கிறோம். எதுக்காண்டி நூஹ் நபிக்கு அல்லாஹ் வெள்ளத்தை கொடுத்தான்? நூஹ் நபியுடைய சமூகத்திற்கு இறைவன் ஏன் வெள்ளத்தை சோதனையா கொடுத்தான் அப்படின்னா, அல்லாஹ் சொல்லியே கொடுத்தான், நான் சோதனையை அனுப்புவேன். காரணத்தையும் இறைவன் இந்த சூறாவுல சொல்றாங்க. அவங்க சொல்றாங்க, அனிஅபுதுல்லாஹ, அல்லாஹ்வை நீங்க வணங்குங்க அப்படின்னு சொல்றாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை வணங்குங்க, வத்தகூஹு, அவனுக்கு அஞ்சி நடங்க, இறைவனுக்கு பயந்து நடங்க, வஅதீஊன், என்னை ரசூலாக நபியா ஏத்துக்குங்க, என்னை பின்பற்றுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதிகமான மக்கள் ஏத்துக்கல, அதிகமான மக்கள் இறைவனுக்கு மாறு செய்தாங்க. அப்போ இறைவனுக்கு மாறு செய்யக்கூடிய, இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் பிளவு ஏற்படுகின்ற பொழுது, இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் பின்னடைவு ஏற்படுகின்ற பொழுது, தவறுகள் உலகம் முழுவதும் தவறுகள், பெரிய பெரிய தவறுகள் அதிகமாகின்ற பொழுது, உலகம் முழுவதும் விபச்சாரம் பெறுகின்ற பொழுது, மனிதர்கள் அதிகமான பாவங்களை செய்கின்ற பொழுது, இறைவனுடைய சோதனை வெள்ளத்தின் மூலமாக வரத்தான் செய்யும். அப்ப அந்த சிந்தனை உள்ளத்துல போடணும். அப்ப ஏன் வெள்ளம் வருது, ஏன் சோதனை வருது? வெள்ளத்தின் மூலமாக, நிலநடுக்கத்தின் மூலமாக, இடியின் மூலமாக ஏன் நமக்கு சோதனை வருது? இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நாம் முழுமையா செய்யணும். பாவம் செய்யாத மனிதர்களாக இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது அல்லாஹ் தஆலா அவன் இந்த உலகத்திற்கு மக்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய சோதனை இறைவன் தடை செய்கிறான். அவ காரணம் என்ன? நாம் செய்கின்ற தவறின் மூலமாக இறைவன் சோதிக்கிறான். சோதிச்ச பிறகு நம்ம அப்படியே இருக்கிறோம், நார்மல் வாழ்க்கைக்கு வந்துடுறோம். சோதனை வந்த காலத்துல என்ன செஞ்சோம்? ஆஹா, அல்லாஹ் சோதனை தந்துட்டான், இனிமே நான் சரியா செஞ்சிருவோம், எல்லாத்தையும் பாவம் செய்ய மாட்டேன், சரியா செஞ்சிருவேன் அப்படின்னு அந்த நேரத்துல, அந்த சோதனையா அந்த காலகட்டத்தில் மட்டும் அவர்கள் சிந்திக்கின்ற பொழுது, அந்த சோதனை எல்லாம் முடிந்த பிறகு சர்வசாதாரணமான நடைமுறைக்கு வந்துடும் வாழ்க்கைக்கு. அப்போ முதல் விஷயம், முதல் படிப்பினை, இறைவனுக்கு
இறைவன் சொன்ன கட்டளைகளை சரியாக நாம் இந்த உலகத்தில் நடைமுறைப்படுத்தினால் இறைவன் சோதனைகள், அவனுடைய சோதனைகளிலிருந்து நம்மை பாதுகாக்கிறான். இரண்டாவது குடும்பத்தார்கள். நம் குடும்பத்தார்கள், அது தாயோ பெற்றோர்களோ யாராக இருக்கட்டும், அவர்கள் தவறின் பக்கம் தூண்டினால் அவரை எதிர்த்து நிற்க வேண்டும். இது நமக்கு இரண்டாவது படிப்பினை. தவறின் பக்கம் தூண்டினால் இந்த தப்பு செய்யுங்க, அந்த தப்பு செய்யுங்க, நம் தவறின் பக்கம் தூண்டுகின்ற அந்த பெற்றோர்களுக்கு எதிராக நிற்க வேண்டும். அப்படிதான் நின்னாங்க. தம் புள்ள, தம் மனைவி ஈமானை ஏத்துக்கல. யார்? நூஹ் நபியுடைய மனைவி ஈமானை ஏத்துக்கல. காரணம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ضربallahu مثلا للذين كفروا امرأة نوح وامرأة لوط. இறை மறுப்பாளர்களுக்கு உண்டான உதாரணத்தை இறைவன் யாரை சொல்றான்? நூஹ் நபியுடைய மனைவியை சொல்றான். இறை மறுப்பாளர்கள் யாரு நீங்க பார்க்கணுமா? இறைவனை மறுக்கக்கூடிய அந்த மனிதர்களே, அந்த மக்களை நீங்க பார்க்கணுமா? அதுக்கு உதாரணம் யாரை சொல்றான்? நூஹ் நபியுடைய மனைவியை சொல்றான். அவன் புள்ள தத்தளிச்சுட்டு இருக்கா, அப்படி தண்ணி இல்லை, யாருன்னா என் பிள்ளைய மட்டும் காப்பாத்தியால, மற்றவங்க எல்லாம் கப்பல்ல இருக்கிறாங்க, என் பிள்ளைய மட்டும் காப்பாத்தியால அப்படின்னு என்ன சொல்றாங்க? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க. தன்னுடைய மகன் கன்ஆன், அவருடைய பெயர் என்ன? அவருடைய மகனுடைய பெயர் ஈமான் கொள்ளாத அவருடைய மகனுடைய பெயர் கன்ஆன். தண்ணீரை தத்தளிச்சுட்டு இருக்கிறாரு, அல்லாஹ் அவரை வந்து காப்பாத்து என் பையன் அப்படின்னு சொல்லும் போது அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? இல்லை, அவன் உன்னை சார்ந்தவன் அல்ல, காரணம் என்னை அவன் மறுக்குகிறான், இறை மறுப்பில் அவன் ஈடுபட்டு இருக்கிறான், அதனால் என்ன செய்யணும்? உன்னை சார்ந்தவன் அல்ல என்பதாக இறைவன் நூஹ் நபிக்கு கட்டளையிடுகிறார். பாருங்க, குடும்பத்தார்கள் நல்லதை ஏவினால் செய்ய வேண்டும், தீமையை சொல்ல சொன்னால் அதை நாம் எதிர்த்து நிற்க வேண்டும் என்பதாக இரண்டு அதிகமான படிப்பினைகள் இருக்கு. அவங்களுடைய வாழ்க்கை வரலாறுகள்ல அதிகமான படிப்பினைகள் இருக்கு. முக்கியமான இரண்டு படிப்பினைகள். ஒன்று, இறைவனுடைய சோதனையிலிருந்து நாம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் இறைவனை முழுவதுமாக வணங்க வேண்டும். இறைவனுக்கும் அவருடைய தூதருக்கும் முழுமையாக கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். இரண்டாவது, நாம் குடும்பத்தார்களாக இருந்தாலும் நன்மை ஏவினால் மட்டும் அவர்களுக்கு தோள் கொடுத்து நிற்க வேண்டும், தீமையை ஏவினால் அவர்களோடு நாம் போராட வேண்டும் என்ற செய்தியை நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது. ஆக மொத்தத்தில் நம்முடைய வாழ்க்கையில் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை முழுமையாக செய்து இறைவனுடைய திருப்பொருத்தத்தை பெற்ற மக்களாக அல்லாஹ் தஆலா அனைவர்களையும் ஆக்கி அருள்புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி.